ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடி காசில் இன்றைக்கி எல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். முத்து வந்து மீனா கிட்டே எவ்வளோ தூரம் சொல்கிறாரு. ஆனால் மீனா வந்து முத்து நம்பவே இல்லை. யாரும் என்ன நம்பாதீங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறாரு. நீங்களும் என்ன இப்படி தான் நினைக்கிறீங்களாடா அப்படி சொல்லிட்டு. யார் வேணால் என்ன வேணால் நினைக்கட்டும்டா, நாங்கள் அவங்க கூட இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்ருக்கோம். நீ எப்போ குடிக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியாதா? அதுவும் பகல் 12 மணிக்கெலாம் நீ குடிச்சதே இல்லை, குடித்தாலும் வண்டி எடுத்ததே இல்லை. அதனால் வந்து நீ குடிக்க மாட்டேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் யாருமே என்ன நம்பலடா, யார் நம்பலனாலும் பரவாயில்ல, அப்பாவும் மீனாவும் கூட நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எவனோ ட்ரெண்ட் ஆகணுன்னு எதோ வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்கான், அது அப்புறம் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது வீடியோ போட்டால் இது எல்லோரும் மறந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு போய் வண்டி எடுக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இல்லை இன்றைக்கி போவாத, இன்றைக்கி தான் போனேன்னா குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு ஃப்ரெண்டு. அடுத்த சீனில் வந்து மீனா வந்து வண்டியில் போய் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சிட்டி வந்து என்னக்கா இன்னொரு தைரியமாக வெளில சுற்றுற அப்படின்னு சொல்லவும் என்னடா வம்பு இழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நீங்கள் பண்ணி வச்ச வம்பு தான் மீனா, இன்றைக்கி வந்து முத்து இப்படி சுற்றிட்டுருக்காரு. இந்த நிறைய டைம் வந்து விஜயா சொல்கிற மாதிரி இவளை கல்யாணம் பண்ணாதால தான் நீ கஷ்டப்படுறடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உண்மையிலேயே இந்த மீனாவால் தான் முத்துக்கு நிறைய பிரச்சனை வருது. என்னக்கா உன் வீட்டுக்கார தான் இப்போ ட்ரெண்டாக இருக்கார் போல் அப்படின்னு சொல்லுவோம். என் புருஷனை பற்றி எதுவும் பேசாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் புருஷனை பற்றி தான் இன்றைக்கி ஊரே பேசுதே, இனிமேல் குடிச்சிடலாம் வண்டி ஓட்டாதான்னு சொல்லி வைக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த டைம் பார்த்து மீனா கூட பூ கட்டி வைக்கிறவங்க இந்த மாதிரி தான் என் வீட்டுக்காரரும் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு இடத்துல மருந்து வாங்கி கொடுத்தேன், அதுலேருந்து இப்போ அவர் குடியை மறந்துட்டு ஒழுங்காக வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்க்கா நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை முத்து தம்பி இந்த அளவு குடிக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், எனக்கு இப்போ அந்த மருந்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு மீனா அவங்கள அழைச்சிட்டு போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மீனா வந்து ஜூஸ் போட்டு அந்த மருந்தை வந்து அதில் கலந்து வச்சுறாங்க. இதோடையாவது அவர் இந்த குடியை விட்டு தொலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து அண்ணாமலை சார் மீனா கால் பண்ணுறாரு. கீழே போகிறாங்க. இந்த மாதிரி எங்கள் யூனியனில் ஒருத்தவங்களோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் 2 மாலையாக 50 முழம் பூவும் வேணுமா, நீ கடை வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வாங்கிட்டு தான் வாங்கணும்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தாங்க, 1000 ரூபா வச்சுக்கொண்டு கொடுக்குறாரு. எனக்கு எதுவும் கமிஷன் இல்லைன்னு கேட்குறாரு. உங்களுக்கு இல்லாத மொத்தத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க மாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுமா முத்தா, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, நீ அது நல்லா பிழைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து முத்து வந்து உள்ளே வராரு. நம்மளை சார் கிராஸ் பண்ணி போயிடுறாரு. அப்பான்னு கூப்பிடுறாரு. அவர் வந்து கண்டுக்காமலே போயிடுறாரு. முத்து மீனா கிட்ட என்ன மீனா நான் அப்பாட்ட பேச போனால் அவர் என்கிட்ட பேசாமலே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. பின்ன அவருக்கு மட்டும் வருத்தம் இருக்காதான்னு மீனா சொல்கிறாங்க. ஆனால் முத்துன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிறாரு. அது மட்டும் தான் அவங்க காதில் விழுந்துச்சான்னு மீனா கேட்குறாங்க. ஆமான்றாரு. இல்லை கண்டதையும் குடிக்க வேணாம் சொல்ல, ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா, அதில் ஜூஸ் போட்டு கொடுன்னு சொன்னார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வராங்க. அந்த டைம் பார்த்து கிச்சனுக்கு வர விஜயா அந்த ஜூஸை பார்த்துட்டு எடுத்து படக்கு குடிச்சிடுறாங்க. இவன் முத்துக்கு தான் போட்டு வச்சுருப்பான், அவன் எங்கே இதெல்லாம் குடிக்க போகிறான், அவனுக்கு போய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு குடிச்சிடுறாங்க. மீனா வந்து கிச்சனில் பார்க்குறாங்க. எங்கத்தங்க எந்த ஜூஸுன்னு கேட்குறாங்க. நான் தான் குடித்தேன், நீ முத்துக்கு தானே போட்டு வச்சுருப்பான், அவன் எங்கே இதெல்லாம் குடிக்க போகிறான், அவன் ஒரு ஃபுல் பாட்டிலே தண்ணி ஊற்றாமல் குடிக்கிறான், அவனுக்கு நீ 4-5 ஆரஞ்சு பழத்தை தண்ணி ஊற்றாமல் ஜூஸ் போட்டு வச்சுருக்கியான்னு கேட்டு போயிடுறாங்க. அத்தை ஐயோ என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு மீனா வந்து குழம்புறாங்க. ஐயோ இதில் மருந்து போட்டு வச்சேன்னு சொன்னால் வேணும்னு தான் நீ போட்டு வச்சேன்னு நம்மக்கிட்டே சண்டைக்கு வருவாங்க. எதுக்கு நம்ம கொடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு பண்ணுறாங்க. அவங்க எடுக்கல. சரி நேர்லேயே பார்க்கலான்னு போகிறாங்க. போகிற வழியில் வந்து செல்வத்தை பார்க்குறாங்க. என்னம்மா இந்த பக்கம்னு கேட்குறாரு. இல்லைன்னா ஒருத்தவங்களை பார்க்க போனேன் மீனா சொல்கிறாங்க. என்னம்மா வந்து முத்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், பகல்லலாம் குடிக்க மாட்டான், எவ்வளோ நாள் அவங்க கூட நாங்கள் பழகிட்டுருக்கோம், அவன் டிரைவிங்கில் இருக்கும்போதெல்லாம் குடிக்க மாட்டான், யாரோ தப்பாக வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கன்னு செல்வம் சொல்கிறாரு. எனக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியலன்னு, நான் வேறு ஒரு விஷயமாக அவசரமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த டைம் பார்த்து பார்வதி வந்து விஜயாவை பார்க்க வராங்க. விஜயா வந்து வயிறு எரியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. பார்வதி கிட்ட சம்மந்திக்காரங்க எல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. என் மான மரியாதையே போச்சுன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ தான் ஒன்று மதிச்சிருக்காங்க, இப்போ மதிக்கிறதுக்கு. ஆனால் முத்து இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போதே வயிறு வலிக்குதுன்ட்டு பாத்ரூமுக்கு ஓடுறாங்க விஜயா. எங்களுக்கு இந்த காமெடிலாம் வேணாம் டைரக்டர் சார், சீக்கிரமாக முத்து இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். முத்து வந்து அடுத்தவங்களை நக்கல் அடித்து பேசுகிறத பார்க்குறதுக்குன்னே நாங்கள் பெரிய ஒரு ஃபேன்ஸ் குரூப்பே இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஃபேன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.